தானும் கெட்டு மற்றவர்களையும் கடை செய்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. ஒரு ஆளு 3 விதமான பொம்மைகளை செய்தார். ஒன்று பஞ்சு பொம்மை, இன்னொன்று களிமண் பொம்மை, மூன்றாவது சர்க்கரையினாலே செய்யப்பட்ட ஒரு பொம்மை. இது 3 பொம்மையும் கொண்டு வந்து ஒரு 3 பாத்திரங்களை கொண்டு வந்து, முதலாவது அந்த பஞ்சு பொம்மையை கொண்டு வந்து அந்த பாத்திரத்திலே அவர் கலக்கினார். அந்த தண்ணீரில் கலக்கின உடனே அந்த தண்ணீர் எல்லாவற்றையும் அது புரிந்து கொண்டது. இது எதை காட்டுகிறதுனா, சுயநலமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது. 2வது அந்த களிமண் பொம்மையை கொண்டு வந்து இன்னொரு பாத்திரத்திலே தண்ணீரை கொண்டு வந்து அதை கலக்கினார். கலக்கின உடனே அந்த களிமண் பொம்மையும் கரைந்து அந்த பாத்திரத்தையும் அது கலங்களாக மாற்றினது. இது எதை குறிக்கிறது என்றால், தானும் கெட்டு மற்றவர்களையும் கடை செய்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. 3வது பொம்மை சர்க்கரை பொம்மை. அதை ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து தண்ணீரை கொண்டு வந்து கலக்கும் பொழுது அந்த பொம்மையானது கரைந்து அந்த பாத்திரம் முழுவதையும் அது தண்ணீரை இனிமையாய் மாற்றினது. பிரியமானவர்களே, அந்த முதல் பஞ்சு பொம்மையை போல ஒரு காலமும் நம்முடைய வாழ்க்கை சுயநலமா இருக்கக்கூடாது. 2வது பொம்மையை போல தானும் கெட்டு மற்றவர்களையும் கடை செய்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. 3வது பொம்மையை போல தானும் சுவைத்து இனித்து மற்றவர்களையும் இனிமையாக்குகிற ஒரு வாழ்க்கை. வேதம் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து என்ன சொல்கிறது என்று சொல்லி பார்க்கும்பொழுது, ஆண்டவர் ஒருவனை அழைத்து அந்த மனிதனை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் கவனிப்போமானால், ஆபிரகாமை தேவன் அழைத்து ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதுதான் பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். தன்னையும் ஆசீர்வதித்து தன்னை கொண்டு அநேகரையும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள், கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.